Hello students, good evening to all. Hello, hi, good evening. Yes, hi Yash, Devika and Sujata, RKBS. Hema, hi pa, hi. Good evening pa. Yes, hello, எப்படி இருக்கீங்க? 12th live இன்னைக்கு இல்ல லாரா, 12th live இன்னைக்கு இல்ல. Hi Jagan, hi, good evening. Yes, so எல்லாரும் எப்படி இருக்கீங்க பா? சஞ்சய். Okay Sanjay, okay. உங்க நேம் தாதா. சரி, okay, right. Okay பா, okay. Good. So science preparationல எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? Yes, I'm always good. Okay, so science preparationல எந்த லெவல்ல போயிட்டு இருக்குப்பா? So mostly complete பண்ணிட்டீங்களா? So 7 mark, 2 mark, 4 marks. So எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So இன்னும் பெண்டிங் வச்சிருக்கீங்களா? Not bad, okay. Hi Rina, hi, good evening. நாளைக்கு லாரா அப்டேட் பண்றோம் லாரா. ஸோ கிளாஸ் எப்படி இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறோம் சரியா. ஸோ எக்கனாமிக்ஸ் லைவ் கிடையாதுப்பா. ஸோ பிசினஸ் மேக்ஸ் உங்களுக்கு லைவ் இருக்கும். ஸோ மறக்காம அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிவிஷன் போயிட்டு இருக்கு, ஃபுல்லி கம்ப்ளீட்டட். வெரி குட். அப்போ சரி, இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அப்படியே தீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு கம்பல்சரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தலாம் சரியா. ஸோ நியூமெரிக்கல்ஸை ஃபுல்லா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த செஷன்ல அப்படியே அந்த கரைச்சி குடிச்சிடலாம். ஓகே ரைட். பயோ லைட்டா தான் படிச்சிருக்கீங்க. ஓகே, வை பயோ அவ்வளோ டஃபா? சம் பெண்டிங் இருக்கு. ஓகே, ப்ராப்ளம்ஸ். ஓகே லாரா தெரியல லாரா. ஓகே, ஸோ பார்த்துக்கலாம் நாளைக்கு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் சரியா லாரா. ஓகே சஞ்சய், ஓகே குட் சரிப்பா. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லை. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும் சரியா. ஓகேவா? டயக்ராம்ஸ்லாம் சயின்ஸ் மேம் எதுவும் சொல்லி தரலையா? எஸ். ஸோ ப்ரீவியஸாக கிளாஸ் பார்த்துருப்பீங்களப்பா. ஸோ அதில் மேம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நியூமெரிக்கல்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் சரியா. நாளைக்கு வந்து சோஷியல் லைவ் இருக்குப்பா. மேக்ஸ் செம்ம ஈஸியா. குட் சூப்பர். எஸ் அஸ்வினி. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் வரும்? கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டா கேட்டாங்களா? அச்சோ லாரா. ஓகே, குழப்புதா? ஓகே சரி விடுங்க, பார்த்துக்கலாம் சரியா. இப்போ கிளியர் பண்றோம் அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னும் எத்தனை பேர் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம 100 லேர்னிங் சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோலாம் கொடுத்தோம். ஸோ எத்தனை பேர் அதை பார்த்தீங்க? இம்பார்ட்டன்ட் கொஷின், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படி வீடியோ தட்டி விட்டுட்டு இருக்கோம். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கப்பா? எத்தனை பேர் பார்த்தீங்க? உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ரீனா வை சாட், பார்த்துக்கலாம், சால்வ் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே நோ சஞ்சய், நோ. ஓகேப்பா. ஓகே ஹர்ஷினி, ஓகே. எஸ் ஹேமா, ரொம்ப பயமா இருக்கா? பார்த்துக்கலாம் ரீனா. பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் எப்பதான் நம்ம ப்ரிப்பேர் பண்றது? மெனி கிரியேட்டிவ் 1 mark 2 mark 5 markா மேக்ஸ்லையா? எந்த கிளாஸ் நீங்க? நீங்க நிறைய கிளாஸ் வேற வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க சப்ஜெக்டை பத்தி பேசலாம். சொல்லுங்க சஹனா, குட் ஈவினிங். ஓகே, மேக்ஸ்ல 98ஆ? ஓகே நவீன், ஓகே குட். சரி ஹர்ஷினி, ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர். ஓகே, ஹாப்பி ஈவினிங் பா, ஹாப்பி ஈவினிங். சயின்ஸ்ல படிக்கவே இல்லை ஏப்பா? 3 நாளா லைவ் வந்துட்டு இருக்கோம், அப்படியே படிக்காம விட்டீங்க. அட்லீஸ்ட் லைவ் அட்டென்ட் பண்ணி அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதே. அதையே நீங்க வந்து படிக்கல. மேக்ஸ் செம டஃபா. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்கு ரைட். ஓகேப்பா, ஓகே. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேப்பா. ஸோ யாரு? கங்காபாய், நீங்க வந்து கிளாஸ் 10. ஓகே, அதுல தான் மேக்ஸ் வந்து டஃப்னு சொன்னீங்களா? சரி, ஓகே. பயத்தை எல்லாம் தூக்கி போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் பயத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. ஓகேவா? தனுஷா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் டஃபா கேட்டாங்களா? ஆமா சஹானா. எஸ், ரெடி ஃபார் மேக்ஸா? மேக்ஸ் தான் முடிஞ்சு போச்சே. ஜாமெட்ரி தப்பா போட்டீங்களா? ஹேமா, ஏன்பா? ஓகே தேவிகா, ஓகே. எஸ், அக்கௌண்டன்சி வெரி ஈஸி. ஓகேப்பா, ஓகே குட். எஸ் சரிப்பா, ஓகே ஃபைன்.
ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டாப் நியூமெரிக்கல்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஈஸியாக தான் இருந்துச்சா? ஓகே சஹானா, ஓகே ஓகே, குட் குட், வெரி குட் வெரி குட். காந்தி வணக்கம் வணக்கம், குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஓகேப்பா, ஸோ நியூமெரிக்கல்ஸை ஸ்டார்ட் பண்ணல. நானும் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டேன். சரியா? ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அங்கேயும் தேட வேண்டாம். நான் பல டைம் சொல்லிட்டேன், 100 லேர்னிங் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கன்னு. ஸோ எத்தனை பேர் வந்து 100 லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? இப்போ எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? தமிழ் மீடியமா? அச்சோ ரீனா, தமிழில் சத்தியமாக எனக்கு இங்கே டேர்ம்ஸ் வந்து மேக்ஸ்லேயே நான் வந்துட்டு அங்கே டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. இது சயின்ஸ் வேற, நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பண்ணலைன்னா பண்ணாத, எனக்கு பிரச்சனையே இல்லை. யாசின், ஓகே, எஸ். ஸோ எத்தனை பேர் வந்து டவுன்லோட் பண்ணீங்கப்பா? அப்படியா? எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க சஹானா? நான் இன்னும் கொஸ்டின் பேப்பரே பார்க்கல. 12th கெமிஸ்ட்ரி டஃபாக கேட்டாங்களா? அச்சோ, சூப்பர் சூப்பர். எஸ் சஹானா, எந்தெந்த சாப்டர்? நான் எடுத்தது 3 சாப்டர் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? நேத்து 3 சாப்டர்ஸ் தான் எடுத்தேன், ரைட்? ஓகே, வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க எல்லாருமே ஸோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஸோ ஆப்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்க இருக்கு? ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ செக் பண்ணல. ஸோ நான் ஆப்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ காட்டிடுறேன். சரியா? ஓகே, ஸோ இதுதான் நம்ம 100 லேர்னிங் ஆப்போட ஐகான். சரி, எங்க மேல இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆப் ஐகான். சரியா? ஸோ இதுல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிளாஸ் அப்படிங்கறத கேட்கும். சரியா? இது ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணனால எனக்கு வந்து கேட்கல. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் எல்லாமே கேட்கும். ஓகே, ஸோ அது கிளாஸ் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல கீழே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு ப்ளூ கலர்ல ஐகான் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஐகான் இருக்கு, சுத்திட்டு இருக்கு, வந்துரும். சரியா? ஓகே, எஸ். ஸோ அந்த ப்ளூ கலர் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ், இட்ஸ் ஷோயிங் நவ். எஸ், பாத்தீங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர் ஐகான் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்க மெயில் ஐடி கேட்கும். சரியா? ஸோ உங்க மெயில் ஐடி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 12th சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் 10th சூஸ் பண்றேன். எஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இங்க எல்லாரும் 10th தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ நான் 10th எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, எஸ், 1 செகண்ட். ஓகே ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லைன் பை லைன் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல், தமிழ். ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜி டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது போக சயின்ஸ் கம்பல்சரி ப்ராப்ளம், சயின்ஸ் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஃபார்முலா ஷீட். ஸோ சயின்ஸ் பிசிக்ஸோட ஃபார்முலா ஷீட். ஸோ இங்க பாருங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபார்முலா ஷீட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஆப்ல இருந்தே டேரெக்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும் அண்ட் எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம், இன்க்ளூடிங் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ். ஸோ நான் இப்போ நியூமெரிக்கல்ஸ் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மேம், எனக்கு இப்போ நான் டவுன்லோட் பண்ணி என்னால் பார்க்க முடியாது அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் எல்லாம் இப்போவே உங்கள் மொபைலுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இதை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து எடுத்துக்கலாம். சரியா? நீங்களுமே இதை என்ன பண்ணலாம், நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஓகேவா? அடி பிச்சிருவேன் வேல்முருகன். இப்ப இவ்வளோ நேரம் நான் காமிச்சிட்டு இருக்கேன், அதுல இல்லைன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கு. ஓகே, ரைட். எஸ், ஸோ சாப்டர் வைஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். எனக்கு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என் மொபைலுக்கே வேணும், எனக்கு ஆப்ல வந்துட்டு என்னால் பார்க்க முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போவே ஃபோன் எல்லாரும் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல, அப்படியே நீங்கள் வந்து லைவை மினிமைஸ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போவே உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ், ஸோ 9004095900 இப்போவே இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். எஸ், குயிக்காக பண்ணுங்க பார்க்கலாம். பார்க்கல எத்தனை பேர் நீங்க பண்றீங்கிறத நானும் பாக்குறேன். எஸ், பண்ணுங்க பாப்போம். அதத்தான் சொன்னேன், லைவை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ப்ரூவ் தட் சம் வந்துச்சா? ஓகே சஹானா, ஓகே ஓகே, குட் குட்.
ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குப்பா. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அப்படியா? ப்ரூவ் த டிஃபரன்ஷியேஷன் சம். ஓகேடா, ஓகே ஓகே. எஸ் சஹானா, ஓகேப்பா. அச்சோ, 9 1 marks புக்கிங் சைட் கேட்டாங்களா பிரகதீஷ்? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 மார்க்ல தான் கை வைப்பாங்கன்னு, அந்த 1 marksல கை வச்சுட்டாங்க இல்லையா? ஓகே, XYZ ஈக்குவல் டு 1. சூப்பர் சூப்பர். ஓகேடா, ஓகே ஓகே. எஸ் ஓகே. ஸோ எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. எக்கனாமிக்ஸ் இருக்கு, காமர்ஸ் இருக்கு, பிஸ்னஸ் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, மேக்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. ஓகே, பண்ணிட்டீங்களா? ஓகே, வெரி குட். ஸோ எத்தனை பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க? அங்கே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் மெசேஜ் பண்ணீங்க? இப்பவே இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். பிரகதீஷ் இன்னைக்கு 12th லைவ் இல்லப்பா. நீங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 minutesல நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு டக்கு 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 நியூமெரிக்கல்ஸை சால்வ் பண்றோம். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு எஸ் ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் வந்து இங்கே டெரைவ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. வெறும் 2-3 ஸ்டெப்லேயே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடுவோம். சரியா? ஓகேவா? ஸோ எத்தனை பேர் மேக்ஸ் கொஸ்டினா? என்னப்பா எல்லாம் ஈஸிங்கிறாங்க, நீங்க மட்டும் என்ன டிஃபிகல்ட்டுங்கிறீங்க? ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? மெசேஜ் பண்ணிட்டீங்களா? நம்பர் கிளியரா இல்லையா? இதோ இப்ப கிளியரா இருக்கு பாருங்க. 900409590 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே யாஷ், ஓகே ஓகே. கிவ் மீ 2 minutes. ஓகே, ஸோ இங்கே வந்து 11th இருக்கீங்க, 12th இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நீங்கள் பர்டிகுலர் கிளாஸ் எந்த கிளாஸ் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஃப் தட்டிடலாம். ஓகே, எஸ் சரியா? ஓகேவா? எஸ் காக்காஷி, ஹாய் கோபிகா, ஹாய் ஹாய், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸ்ரீதேவி சொல்லுப்பா. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்களா? எனக்கு என்ன மெசேஜே வரல, சும்மா தானே சொல்லிட்டு இருக்கீங்க பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. பண்ணிட்டீங்களா இல்லையா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் பா சஹானா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப். ஸோ இப்போ வந்துட்டு நான் மொபைலில் உங்களுக்கு காமிச்ச டெமோவே நான் காமிச்சிட்டேன். எத்தனை பேர் வந்துட்டு உள்ள இல்லைன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ நான் டெமோ காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்களும் போய் சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆப்பில் இருக்கு. அப்படி என்னால் ஆப்பில் வேணால் என்ன தேடி அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எனக்கு இப்போ டைமே இல்லை மேம், எனக்கு உடனே பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? எஸ் ஈஸியா? ஓகே ஸ்ரீதேவி, ஓகே ஓகே, குட் குட். சரியா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்பர் நோட் பண்ணுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஓகே, பயோ டீடைல்ஸா? என்ன பயோ டீடைல்ஸ்? ஓகே டன். சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல் தி கிவன் ப்ராப்ளம்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 bodies have a mass ratio of 3:4 கொடுத்துருக்காங்க. The force applied on the bigger mass produces an acceleration of 12 meter per second கொடுத்திருக்காங்கப்பா. What could be the acceleration of the other body if the same force acts on it? அதாவது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பாடியோட உங்களுக்கு வந்து மாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுல இருந்து பிக்கர் மாஸ்ங்கிறது என்னது? நம்மளோட 4 இல்லைங்களா? ஸோ அவங்களோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க. ஸோ அப்ளை பண்ணி அதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 meter per second கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இன்னொரு பாடி கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாஸ் 3 இருக்குல்ல, அதுலயும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சேம் ஃபோர்ஸ் நீங்க ஆக்ட் பண்ணீங்க. அப்ப நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு கேட்டிருக்காங்க. அதோட ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே ஹர்ஷினி, ஓகே. இதுக்கப்புறம் போக மாட்டேன். ஸோ அந்த எக்ஸாம் டைம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சரி, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்பா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற மாஸ் வந்து வாட்ஸ்அப் நாட் கம்மா, என்னது இது? எஸ். ஸோ கொடுத்துருக்கிற மாஸோட ரேஷியோ எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. ஸோ எஸ், மாஸ் ரேஷியோ ஆஃப் தி 2 bodies இல்லையா, ஆஃப் 2 bodies. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:4 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3:4 கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்மாலர் பாடி அப்பர் பாடி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ஹர்ஷினி, ஓகே ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் ஸ்மாலர் பாடி. ஸோ ஸ்மாலர் பாடியோட மாஸ் என்னப்பா? இப்பதான் சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸ்மாலர் பாடியோட மாஸ் என்ன?
எஸ் ஸ்மாலர் பாடியோட மாஸ் என்னப்பா? எஸ் பயாலஜி இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸா? ஸோ இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ்க்கு வீடியோ கொடுத்துருக்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்ப்பா. ஓகேவா? எஸ் ஸ்மாலர் பாடி யாஷ் அட்டி வாங்க போறீங்க. எவ்வளோ தெளிவா சொன்ன. ஸ்மாலர் பாடியோட மாஸ் என்ன? எஸ் M1 அவங்கள நான் எடுத்துக்கிறேன் சரியா. தட் இஸ் 3 கிலோகிராம் சரியா, 3 kg. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா M2 எடுத்துக்கிறேன். தட் இஸ் 4 kg. M2 எடுத்துக்கிறேன் 4 kg சரியா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பிக்கர் பாடிக்கு நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா. அப்ளை பண்ணும்போது அதுல கிடைக்கிற ஆக்சலரேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா. ஆக்சலரேஷன் டியூ டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் applied by bigger body which is நான் என்ன பண்றேன் அப்படின்னா A2 ன்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸ்மாலர் பாடியை நான் A1 ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் வந்து பிக்கர் பாடியை நான் A2 ன்னு எடுத்துக்கிறேன் சரியா. அவ்வளோ ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? டைம் இல்லைல்ல, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன் சரியா. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எஸ் 12 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஓகேவா? எஸ் கிளியர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீக்கர் பாடியோட ஆக்சலரேஷன். நான் இல்ல சஹானா இல்ல. ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னவோ A1 சரியா. நம்ம கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் பாடியில நம்ம அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுல இருக்கிற ஆக்சலரேஷன் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ அவங்கள நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா A1. ஸோ A1 தான் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி நம்மளோட ஃபார்முலா என்னப்பா? நியூட்டன் செகண்ட் லாவோட மோஷன் படி நம்மளோட ஃபார்முலா என்ன? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, மாஸ் இருக்கு. ஸோ இங்க நம்மளோட ஃபார்முலா என்ன வரும்? எஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அப்படிலாம் இல்லையே, எல்லாத்துக்கும் தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே காந்தி, ஓகே. ஐயோ அப்படிலாம் இல்ல சஹானா, நான் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பாருங்க. இன்னொரு பர்சன் கூட சொல்றாங்க சஹானா கூட தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சஞ்சய் சொல்லுங்க. இந்த கொஸ்டினை மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு சரி. அது எல்லாத்தையுமே வந்து படிக்கிறோம். எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்துட்டு அதாவது ஹண்டர் லேர்னிங்ல வந்துட்டு உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி பண்ணுங்கிறதையும் சொல்லிட்டேன். நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். அதுவும் முடியாது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் த PDF. ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க? எஸ் தேஜா அண்ட் ராஜ்குமார், முத்துலக்ஷ்மி. ஓகே குட். எஸ் வெரி குட்பா, வெரி குட். ஓகே குட். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F ஈக்குவல் டு M இன்டூ A இல்லையா. F ஈக்குவல் டு M இன்டூ A. அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸ், 2 ஆக்சலரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 மாஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? F1 ஈக்குவல் டு M1 இன்டூ A1 எடுக்கலாமா? M1 இன்டூ A1 எடுக்கலாமா? எஸ் அப்படி எடுத்துக்கலாமா? எல்லாமே படிக்கணும்ப்பா. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் சரியா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேர்ம்ஸ் எல்லாமே நான் அப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரியா நமக்கு வந்துட்டு மாஸ் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, அவங்கள வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா M2 இன்டூ A2 எடுக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் F1 ஈக்குவல் டு நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ F1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மாஸ் என்னப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் பாடியோட மாஸ் என்ன? 3 இல்லையா. ஸோ 3 இன்டூ A1 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் F2 ஈக்குவல் டு மாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அண்ட் ஆக்சலரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த டேர்மை நம்ம எடுத்து எழுதுறோம். ஸோ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 48N சொல்லி கிடைக்கும். 48N. ஓகேவா? எஸ் கிளியரா? செகண்ட்ல இருந்தா சொன்னேன், தேர்ட்ல சொல்லல, செகண்ட்ல இருந்தா சொன்னேன். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் சொன்னேன். ஓகேவா? எஸ். ஸோ F ஈக்குவல் டு MA. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே நித்யா ஓகே. ஸோ F1 எடுக்கிறோம், F2 எடுக்கிறோம். நம்மளோட கிவன் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபோர்ஸ் வந்துட்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம F1 ஈக்குவல் டு F2 எடுத்துக்கலாமா? எஸ் F1 ஈக்குவல் டு F2 எடுத்துக்கலாமா?
ஸோ சோஷியலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா, செக் பண்ணி பாருங்க. ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து நான் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், கிளியர். ஸோ இப்போ வந்து F1 ஈக்குவல் டு F2ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கப்பா. இவங்களே ஈக்குவேட் பண்ணுங்க. 3 × A1 ஈக்குவல் டு 48 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ A1 மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 48 அப்படியே வச்சுட்டு 3 வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. இல்லை செகண்ட்லான்னு தான் சொன்னேன். சரி, ஓகே. நாளைக்கு வந்து என்ன லைவ் இருக்குது, சோஷியல் லைவ் இருக்குது அண்ட் கெமிஸ்ட்ரி லைவ் இருக்குது. ஓகே, ஸோ 48/3. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர்ப்பா? டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 48 எப்படி வந்துச்சா? இங்கே 12 × 4 பண்ணியிருக்கோம் பாருங்க, கீழே F2 கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இட்ஸ் ஓகே சஹனா. F2 ஈக்குவல் டு 4 × 12 பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 48 இல்லையா? ஸோ 48/3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்ப்பா? ஓகே அண்ணாமலை, ஓகே ஓகே, படிங்க படிங்க. மரீசா நேம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண. கார்த்திகேயன், பூர்ணா அண்ட் உமா. ஓகே, எஸ், வெரி குட்பா, வெரி குட் வெரி குட். அதுக்கு மகாலட்சுமி. ஓகே, முருகேஷன், வெரி குட். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா 16. அப்போ A1 is equal to 16. எஸ், ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லி இருக்கும். சரி, ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட A1 வேல்யூ. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஏன்? ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா, ஈஸியாக தானே இருக்கு. இந்த ப்ராப்ளம் கிளியராப்பா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? எனி டவுட்பா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸ்ரீனிவாசன் தெரியல சஹானா, நானும் அதை நினைச்சேன். ஏன்னு சொல்லிட்டு மேபி நீங்க ஏதாவது அப்செட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஓகே, சரியா? ரொம்ப பெருசா இருக்கா? நான் பெருசா எழுதியிருக்கேன். ஓகே மகாலட்சுமி, ஓகே ஓகே, எஸ், ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, a ball of mass 1 kg moving with a speed of 10 m/s rebounds after a perfect elastic collision with the floor. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் இருக்கு. ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 kg கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ், பவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ பவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்பீட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 10 m/s சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, தேவிகா என்ன சொல்லணும்ப்பா? எதை ஃபாலோ பண்ணுமா? எது கேட்குறீங்க? தெரிலப்பா. எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியும் தெரில. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போறேன். சரியா? ஓகேவா? 8 o'clock, அப் டு 8 o'clock. சுஜாதா, எஸ், ஸ்ரீதேவி சொல்லுங்க. 11th கெமிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்டு இருக்கு, அட்டன் பண்ணுங்கப்பா. 12th கிளாஸ் கிடையாது சாம். ஓகே, எஸ், சோழி முடிஞ்சா? பிரிதேஷ், நேத்தே புலம்பிட்டு இருந்தீங்க. சரிப்பா, ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதை பவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதோட ஸ்பீட் வந்து நமக்கு என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னா 10 m/s சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ த கால்குலேட் தி சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பால் வந்து கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ இதோட லீனியர் மொமெண்டம் என்ன? ஸோ அதாவது நமக்கு இந்த பவுன்ஸ் ஆகும்போது அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற நமக்கு எஸ், அதெல்லாம் எதுவுமே இல்லை சஹானா. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து அங்கே அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும் இல்லை? ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு போயிட்டு வரும். தட் இஸ் அ லீனியர் மொமெண்டமோட சாரி, அந்த பாலோட லீனியர் மொமெண்டம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. விச் இஸ் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் m இல்லையா? m ஈக்குவல் டு 1 kg கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அடுத்தது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அந்த ஸ்பீடில் இனிஷியல் நம்ம பாலை வந்து கீழே பவுன்ஸ் பண்ணும்போது ஒரு இனிஷியல் ஸ்பீட் வந்து இருக்கும் இல்லையா? என்னது எதை ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்க தேவிகா, என்னத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? ஸ்ரீமதி ப்ராப்ளம்ஸ் நியூமெரிக்கல்ஸ் பயோ லைவா இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? யூ ஈக்குவல் டு 10 m/s அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது கீழே இருந்து நமக்கு ரீபவுண்ட் ஆகி மேலே வந்திருக்கும் இல்லையா? அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இனிஷியல் நான் எடுத்துட்டேன். ஃபைனல் வெலாசிட்டி எப்படி எடுப்பீங்கப்பா? 10th தீஷ்வந்த் 10th கிளாஸ், அக்கௌண்டன்சி கிளாஸ் இல்லப்பா. ஓகே,
ஸோ ஃபைனல் வெலாசிட்டியை நீங்க எப்படி எடுத்து எழுதுவீங்க? சாப்டர் 1 லாஸ் ஆஃப் மோஷன் பா. மார்னிங் லைவா? MUவா? ஸ்ரீமதி கொஞ்சம் அதுக்கப்புறம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல வரும்பா, சரியா? ஸோ ரீபவுண்ட் ஆகி கீழே இருந்து நமக்கு டைரக்ஷன் மாறி வருது இல்லையா? ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதோட சைனும் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? சைனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? எஸ், சைனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். எஸ், MU அண்ட் MVன்னு சொல்லி எடுத்திருப்போம். ஸோ இதோட டிஃபரன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், சரியா? இதோட டிஃபரன்ஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், சரிங்களா? ஓகே, எஸ். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா M into V minus U அப்படிங்கிற டேர்ம் இருக்கும், சரியா? ஸோ MV minus MU நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். MV minus MU வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். தட் இஸ் பிஃபோர் கொலிஷன். அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா? மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே, மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். எஸ், ஸோ விச் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MU, சரியா? MU. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கோம்? எஸ், 10 மீட்டர் பர் செகண்ட் சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 into 10 வந்து பண்ணுவீங்க. அப்போ நமக்கு வந்துட்டு எஸ் 10 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அதாவது வந்துட்டு நமக்கு அந்த மாசும் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா? அவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, சரியா? அவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், சரியா? ஆஃப்டர் கொலிஷன். ஸோ இது வந்து MVன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ 1 into இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -10 பண்ணுவீங்க, சரியா? -10. ஸோ -10 பண்ணும்போது நமக்கு எங்கன்னா ஒரு -10 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும், சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா தான் இது, சரியா? ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்லை, நமக்கு கொஞ்சம் வந்துட்டு எல்லா ப்ராப்ளம்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும்ல, அதுதான், சரியா? ஓகேவா? எஸ் தேவிகா, ஓகே, நீங்க எது வேணாலும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, சஹனா 11th கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையாப்பா? எஸ், என்னாச்சு? ஓகே, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிப்போம் நம்ம? MV minus MU இல்லையா? ஓகே, ஸோ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஸோ MV வந்து பார்த்தீங்க அப்படின்னா -10 அண்ட் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிடைக்கும், சரியா? ஸோ -20 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். அப்படிலாம் இல்லை சஹானா, நீங்க கெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ணலாம், சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதா உங்களுக்கு வந்து பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் வந்துட்டு ஸ்டெப்ஸ் வந்து கம்மி தான். நீங்க இத்தனையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து எழுதிட்டு இருக்கோம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து எழுத வேணாம், பிரச்சனை கிடையாது, ஓகேவா? எக்ஸாம் இல்லைனாலும் டெய்லியுமே நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் கிளாஸ் இருக்கு. ஸோ மறக்காம அட்டன் பண்ணிக்கோங்க, ஓகே? ஆமா சஹானா, ஓகே, எஸ்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சண்டே லீவ் தான், சண்டே வேணுமா கிளாஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? ஹாய் யோகா, ஹாய் யோகா, குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ 12th physics இன்னைக்கு இல்ல அசீஸ், சண்டே லைவ் கிடையாது. ஹிதேஷ், ஓகே ஹிதேஷ். ஸோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னு எனக்கே தெரியலப்பா, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்னு எனக்கே தெரியல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சஹானா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 centimeter கொடுத்துருக்காங்க. What should be the length of the spanner if a force 40 N is applied to a unscrew
screw the same nut. So வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நட்டை வந்துட்டு இப்போ அன்ஸ்க்ரூ வந்து பண்றாங்க ஓகேவா. ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 140 N வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பேனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர். அதே ஸ்பேனரை வச்சு அன்ஸ்க்ரூ வந்து பண்றாங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 40 N. ஸோ இந்த ஃபோர்ஸ்ல தான் நீங்க அன்ஸ்க்ரூ வந்து பண்றீங்க. அப்போ நமக்கு வந்துட்டு அப்ப நமக்கு வந்துட்டு அந்த ஸ்பேனரோட லென்த் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், ஒரு மெக்கானிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 140 N சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பேனரோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே நட்டை அன்ஸ்க்ரூ பண்றாங்க. பட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 N தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து 40 N. அப்போ அந்த ஸ்பேனரோட லென்த் என்ன அப்படிங்கறத நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஸ்பேனரோட லென்த் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே சஹானா, ஓகே ஓகே சரியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன், விச் இஸ் F1. ஏன்னா இங்க 2 ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ 140 N சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா F2, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோர்ஸ். ஸோ செகண்ட் ஃபோர்ஸ் என்ன, நமக்கு 40 N சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பேனரோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா L1 which is 40 சென்டிமீட்டர். ஸோ யூஸ்வலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே மீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுவோம் இல்லையா, மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுவோம் ரைட். ஸோ இப்போ இந்த மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா 40 into 10 to the power of -2 வருமா, 10 to the power of -2 மீட்டர், 10 to the power of -2 மீட்டர். ரீனா PH ப்ராப்ளமா, ஓகே பார்க்கலாம் கண்டிப்பா. எஸ் ஓகே சரிப்பா. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 into 10 to the power of -2 மீட்டர். என்ன ரிப்ளை பண்ணல, நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மூழ்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே எஸ்பா போடலாம், அதையும் நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் த ஃபைனல் ஆன்சர் நீங்க கன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இந்த டேர்மை நீங்க டைரக்டா நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகே, இந்த டேர்மை நீங்க டைரக்டா எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். சரியாப்பா, ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, F2 is equal to 40 N and கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு இல்லையா, கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் 2, இங்கே வந்துட்டு இதோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, இவங்கள தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதோட ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ F1 into L1 equal to F2 into L2. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா L2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு நீங்கள் L2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், L2 இல்லையா. ஸோ L2 மட்டும் இங்கே வச்சுட்டு F2 ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. அப்போ நமக்கு டிவைட்ல வரும் இல்லையா. L2 மட்டும் வேணும் அப்படின்னா F1 into L1 வந்து அப்படியே தான் இருக்கும், which is divided by அந்த F2 மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல போதும். சரியா, அப்படியா சஹனா, ஓகே ஓகே ஓகே. எஸ், பிசிக்ஸ் லைவ் இன்னைக்கு இல்லப்பா, பிசிக்ஸ் லைவ் இன்னைக்கு இல்ல. சொல்லுங்க ஹர்ஷினி, சொல்லுங்க. எஸ் ஓகேவா. ஸோ F2 மட்டும் கீழே எடுத்துட்டு வந்திருக்கோம், புரியுதா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ரீவியஸா எடுத்து வச்சிருக்கிற டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட கிவன் இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ F1 வந்து என்ன எடுத்திருந்தோம்ப்பா, F1 வந்துட்டு 140. நெக்ஸ்ட் L1 என்ன எடுத்திருந்தோம், 40 into 10 to the power of -2 இல்லையா, 10 to the power of -2 சொல்லி எடுத்திருக்கோம் ரைட், 10 to the power of -2. ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம இங்க என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்ப்பா, நெக்ஸ்ட் வேல்யூ F2 இல்லையா. ஸோ F2 என்ன எடுத்திருந்தோம்ப்பா, வாட் இஸ் F2 வேல்யூ, சொல்லுங்க வேல்முருகன், சொல்லுங்க. ஓகே, 9th மேக்ஸ் லைவ் இல்லப்பா, இந்த PDF வந்து நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, வாட்ஸ்அப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே எஸ், வாட் இஸ் F2 வேல்யூ ஹியர். எஸ் சுஜாதா மகாலட்சுமி, குட் பா குட். ஸோ வேற யாருக்கும் தெரியல அப்படிதானே. 7:45க்கு 7:50க்கு என் பண்ணிடுவேன். ஓகேவா. எஸ் அஸ்வினி முத்துலட்சுமி பாருங்க, 11th ஸ்டூடெண்ட் எல்லாம் ரிப்ளை பண்றீங்க, ஆனா 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஏன் இவ்வளோ இதா இருக்கீங்க. ஓகே நவீன், ஓகே நவீன் சாரி. எஸ் அப்படியா, சரி ஓகே ரைட். ஓகே தேவிகா, ஓகே 9th மேக்ஸ் லைவ் கிடையாது,
என்ன வேல்முருகன் பண்ணணும் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ டிவைடட் பை 40. சரியா? நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் வேல்முருகன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க இருந்து நம்மளோட L2 எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ த L2 வேல்யூ 40 கேன்சல் ஆயிரும். ஸோ 140 இன்டூ 10 to the power of -2. ஸோ இதான் நம்மளோட L2ன்னு சொல்லி இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதணும் இல்லையா? ஸோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ விச் இஸ் L2 is equal to 1.4 மீட்டர். சரியா? 1.4 மீட்டர். ஓகே, ஸோ அதை 10 to the power of -2 நீங்கள் டிவைடில் போட்டிங்க அப்படின்னா 1/10² வருமா? டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1.4 வந்து கிடைக்கும். சரியா? 1.4 மீட்டர். திஸ் இஸ் யர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். ஓகே, சரி சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. இத்தனை நேரம் நான் பார்க்கல, இப்போ சொல்லுங்க. ஓகே சஹனா, ஓகே போட்டேன். இல்லை யோகா அப்படிலாம் இல்லை. ஓகே, இப்போ ரீசெண்டாக நான் யாரோடதுமே நான் பார்க்கல. ஓகேவா? எஸ் சஞ்சய் சொல்லுங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இங்கே 4 ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ணுவேன். பரவாயில்லையா? ஓகேவா? ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் டக்கு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை அப்படின்னா வெறும் 4 ப்ராப்ளம் தான் இங்கே சால்வே பண்ண முடியும். ஓகே, ஏன்? ஸோ இப்போ எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஆன்சரிங் செஷன் வச்சிடலாம். சொல்லுங்க என்னன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். எஸ், ஸோ கொஷின்ஸ் கேளுங்க. நான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எஸ் அர்ஷினி. சரி ஓகே, 8th சாப்டர் பார்க்கலாம். வேற போர்டு இஸ் நாட் கிளியரா? இதுக்கு மேல கிளியரா எனக்கு தெரியலப்பா. மேபி நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம். ஓகே, எஸ் நவீன். ஓகே, எஸ். ஸோ பிசிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. நியூரான் கண்டிப்பா கேட்பாங்க. பயாலஜி நான் இங்க எடுக்கிறதுக்கு வரல, பிசிக்ஸ் தான். ஓகேவா? ரிலேட்டிவ் மாஸ் இண்டெக்ஸ். ஓகே, வேற 12th மேக்ஸா? 12th மேக்ஸ் இல்ல, 12th மேக்ஸ் தான் முடிஞ்சே. லாரா சொல்லுங்க லாரா. இல்ல நீங்க கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டு தென் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, எஸ். இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? சாரிலாம் வேணாம், நான் தான் சாரி சொல்றேன். நான் தான் ஆன்சர் பண்ணாம இருந்தேன். ஒன் டே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கண்டக்ட் பண்ணுமா? ஓகே ஷோர். எஸ், இல்ல பரவாயில்ல, நான் ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் போறேன். எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஓகேப்பா. ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட் அப்படின்னா என்னப்பா? வாட் இஸ் மீனிங் கான்சென்ட்ரேட்? ஸோ கான்சென்ட்ரேட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வைங்களேன், அந்த சர்க்கிளை சுற்றி நிறைய சர்க்கிள் வந்து போயிட்டே இருக்கும். லைக் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, சரியா? அதை சுற்றி உங்களுக்கு நிறைய சர்க்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் கான்சென்ட்ரேட்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து சர்க்கிள் அதை ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அட் சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகாது. சென்டர் பாயிண்ட் வந்தீங்கன்னா சேமா இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் வந்து இருக்கும். சரியா? எஸ், காமன் சென்டர் இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா லாரா? எஸ், ஓகேவா? Okay, so the next question, calculate the velocity of a moving body of mass 5 kilogram whose linear momentum is 2 kilogram மீட்டர் பர் செகண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஜஸ்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? எஸ், ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பாடி மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எஸ், மாஸ் அண்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் மொமெண்டம். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் ஜஸ்ட் வெலாசிட்டியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா?
எஸ் கெமிஸ்ட்ரியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சரிப்பா. ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க வந்து எஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே வருவாங்கப்பா. எஸ் ஓகே. ஸோ லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு mass into velocity. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும். சரியா? ஸோ நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லீனியர் மொமெண்டம் ஆல்ரெடி கிவன், ரைட்? லீனியர் மொமெண்டம் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க 2.5 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வெலாசிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா மாஸ் என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடலாமா? மாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம். நான் எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக எழுதுறேன், நீங்களும் அதே மாதிரி எழுதிடாதீங்க. ஓகேவா? ஸோ டிவைடட் பை மாஸ் வரும். சரியா? ஸோ இங்கே வேல்யூஸை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2.5 டிவைடட் பை 5ன்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ அதை டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதை டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 0.4ஆ? 2.5 டிவைட் பை 5. சரியா? எஸ் சஹானா அண்ட் வேற ராஜ்குமார் கிடையாது, வேற ஏதோ பேர். ராஜ்குமார் தானா? ஓகே எஸ். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ் 0.5. சரியா? எஸ் ராஜ்குமார், மகாலட்சுமி, கார்த்திகேயன், ரக்ஷயா, செக் யுவர் ஆன்சர், சுகன்யா அண்ட் சஞ்சய். நெக்ஸ்ட் 2.5 எப்படியா? அவங்க தான் கொடுத்துருக்காங்க 2.5ன்னு. லீனியர் மொமெண்டம் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. தேவிகா கொஸ்டினை ப்ராப்பரா ரீட் பண்ணுங்க. நித்யா தான் பேரை மாத்திட்டேன். ஓகே எஸ் யோகா சுஜாதாவும் இல்லை, இப்போ பேரையாவது கொஞ்சம் மாற்றி மாற்றி வைங்கப்பா. நான் வேற அதையே பார்த்து தான் படிக்கிறேன். ஓகே எஸ் மேக்ஸ் கிளாஸ்ல மேக்ஸ் கேளுங்க, சயின்ஸ் கிளாஸ்ல சயின்ஸ் பக்கம் வாங்க. ஓகேவா? பயாலஜியும் டீச் பண்ணுமா? ஐயம் பாவம். எஸ் அப்படிலாம் சொல்லலை. ஓகே எஸ்பா 0.5 மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? So the next question, a door is pushed at a point whose distance from the hinges is 90 cm with the force of 40 N. Calculate the moment of the force about the hinges. So வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோரை வந்து நம்ம இப்படி தள்ளி இப்படி நம்ம ஓபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எட்ஜில் வந்து லைக் நான் வந்து கொஞ்சம் இதாக தான் வரைவேன், என்ன ஏதோ சொல்லக்கூடாது. சரியா? இங்கே வந்து லாக் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு கர்வாக இருக்கும் இல்லையா? ஸோ டோரை நீங்கள் வந்துட்டு இப்படி தள்ளிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இதோட மூவிங்கில் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி இதெல்லாம் ஆகும் இல்லையா? ஸோ இங்கேருந்து உங்களோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்க கொடுக்குறீங்க. அந்த ஹிஞ்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து உங்களை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரியா? மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து உங்களை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் அ கிவன் பா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் இஸ் அ ஃபார்முலா? மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் இஸ் அ ஃபார்முலா பா? மொமெண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? அப்படியே மகாலட்சுமி. ஓகே தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். பாத்தியா ஹர்ஷினி சஹானா அடி பிச்சு. எஸ் ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? மொமெண்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலாப்பா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இல்லையா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 40 Nன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90 சென்டிமீட்டர் ரைட்? ஸோ சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். எஸ் பா எஸ் எஸ் குட் எவ்ரிவன் குட். F into D. சரிங்களா? F into D தான் நம்மளோட ஆன்சர். சரியா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ வந்துட்டு எஸ் ஸோ சென்டிமீட்டரா மீட்டருக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ 0.9 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். சரியா? 0.9 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஜஸ்ட் 40 into 0.9. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா.
எஸ், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. டார்க் அப்படிங்கறது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க ரொட்டேட் பண்ணுவீங்கப்பா, ரொட்டேட் ஆகும். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இப்போ லைக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜார் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஜார் எடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்கல்ல, ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகி தானே வரும் உங்களுக்கு ஜார் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது. இல்லை பாட்டில் கேப் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுப்பீங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம டார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, அதை வந்து நம்ம டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுப்பா? எஸ், ஓகேப்பா. ஸோ 36 NMன்னு சொல்லி எழுதுவீங்க, நியூட்டன் மீட்டர்னு சொல்லி எழுதுவீங்க. ஓகேவா? எஸ், ஓகேவா? சரியா? ஓகே, கிளியர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ் எவ்ரிவன், குட் பா, குட். எஸ், ஓகே, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த டார்க்கை வச்சு 12th மேக்ஸில் ஒரு ப்ராப்ளமே இருக்குப்பா, சாப்டர் 6ல் வரும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ஆனால் ஈஸி தான் இல்லையே காந்தி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 ஆப்டிக்ஸ் பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா an object is placed at a distance 20 cm from a convex lens of focal length 10 cm கொடுத்திருக்காங்க. find the image distance and nature of the image வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 cm கொடுத்திருக்காங்க from the convex lens சொல்லியிருக்காங்க, from the convex lens. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த் வந்துட்டு நமக்கு 10 cm கொடுத்திருக்காங்க, ஃபோக்கல் லென்த் 10 cm. ஓகே, ஸோ இதோட இமேஜ் டிஸ்டன்ஸையும் and nature of the image வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the convex lens இங்கே இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆப்ஜெக்டை இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஃபோக்கல் லென்த்லேருந்து அந்த போல் வரைக்கும், ஓகேவா, போல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எஃப்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஓகே, ஸோ இதில் இருக்கிற இமேஜ் டிஸ்டன்ஸையும் அண்ட் நேச்சர் ஆஃப் தி இமேஜையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? எஸ், நேச்சர் ஆஃப் தி இமேஜையும் கண்டுபிடிக்கணும். என்னது ஹர்ஷினி? எஸ் சஹானா. ஓகே, எஸ் பா, எஸ் எஸ். ஸோ சஹானா ஸ்டில் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? u equal to. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஆக்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, கான்வெக்ஸ் லென்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் பாயிண்ட் இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளோட பாசிட்டிவ் பாயிண்ட். அப்போ இங்கே ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மைனஸில் எடுப்பீங்க. சரியா? -20 cm, -20 cm எடுப்பீங்க. ஓகேவா? சஹானா ஸ்ரீனா சொன்னேன், சஹானன் தான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ இதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேக்ஸுக்கு லைவ் இருக்கு, ஸோ மற்றதுக்கெல்லாம் இல்லை கிடையா. ஸோ கீர்த்து நான் ஃபாஸ்ட்டாக போனேன் அப்படின்னா நான் எழுதிட்டே போயிடுவேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஹர்ஷினி கொஞ்சம் லேட்டாக இங்கே வந்து ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா சஹானா? தெரிலடா. அப்படியா? நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u equal to -20 cm சொல்லி எடுத்துக்கிறோம். எதுக்கு தேவிகா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. எஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா f equal to 10 cm. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸையும் நேச்சர் ஆஃப் த இமேஜும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு v தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் அதோட நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஓகேவா? நேச்சர் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 1/f equal to 1/v minus 1/u. சரியா? ஓகேவா? எஸ், லென்ஸ் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, 1/f equal to 1/v minus 1/uன்னு எடுக்கிறீங்க. சரியா? ஸோ இதில் நமக்கு வெலாசிட்டி தான் வேணும்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ வெலாசிட்டியை மட்டும் வச்சுட்டு ஸோ என்ன பண்ணலாம், யூவை நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு வியை மட்டும் வச்சுட்டு நம்ம யூவை ஆப்போசிட் சைடில் கொண்டு போகலாமா? வெலாசிட்டின்னு மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? எஸ், ஸோ யூவை மட்டும் நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு போகலாம். ஓகே, எக்கனாமிக்ஸ்கா தெரில பிரியதர்ஷினி வில் அப்டேட். ஓகே,
மறுபடியுமா? கெமிஸ்ட்ரி எல்லாம் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, ஓகே ஓகே ரைட். ஸோ 1/f = 1/v - 1/uன்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு இங்கே v தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ v மட்டும் வச்சுட்டு u ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. அப்போ 1/v = 1/u + 1/fன்னு சொல்லியிருக்குமா? ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 1/v = uவோட வேல்யூ என்னப்பா? வாட் இஸ் u வேல்யூ? -20 இல்லையா? 1/-20 1 செகண்ட் 1/10 1/10 plus 1/-20 சரியா? 1/-20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே, ஸோ 1/v = இங்கே வந்துட்டு நமக்கு என்ன வரும்? 1/10 - 1/20 வருமா? ஸோ ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து எழுதுங்க சரியா? எல்சிஎம் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா? எஸ், எல்சிஎம் எடுத்து எழுதினீங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு? இங்கே என்ன ஒரு 1/v = 20 மைனஸ் சாரி ஜஸ்ட் இங்கே 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும் இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குப்பா இங்கே? எஸ், கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1/10 எஸ், v = மைனஸ் இங்க இருக்கு, மைனஸ் இருக்குப்பா, மைனஸ். ஓகே, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ஒரு 1/20 இல்லையா? ஸோ ஜஸ்ட் இங்கே நீங்கள் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ டிவைடட் பை இங்கே 20 இருக்கும் அண்ட் -1/20 இல்லை? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்? ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1/20 கிடைக்கும். ஓகே, ஸோ therefore v = 20 சென்டிமீட்டர். v = 20 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் இல்லையா? ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே ஓகே ஸோ எவ்ரி ஒன் குட். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நேச்சர் ஆஃப் த இமேஜ் விச் இஸ் m = ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா v/uன்னு சொல்லி எடுத்திருப்போம் சரியா? ஸோ இங்கே வந்து 20 / -20 which is equal to -1. ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் த இமேஜோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1ன்னு கிடைக்கும். ஸோ இதில் மைனஸ் நெகட்டிவ்ல வந்து கிடைச்சிருக்கிறதுனால அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டடாக இருக்கும் சரியா? இன்வெர்ட்டடாக இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு -20 கீழே போட்டிருக்கேன், ப்ளஸ்ன்னு இருக்கு, கீழே வந்து -20 இருக்கு பாருங்க. எஸ், கீழே வந்து -20ன்னு இருக்கு பாருங்கப்பா. அந்த -ஐ 20 கூட சேர்த்து எழுதுனா தெரியல. ஓகேவா? எஸ், கிளியரா? ஸோ m = v/u = 20 / -20 which is equal to -1 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ அதில் -1 வந்திருக்கிறதுனால ஸோ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டடாக இருக்கும் சரியா? இன்வெர்ட்டடாக இருக்கும். ஓகே, எஸ் எஸ் சஹானா, ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா a beam of light passing through a diverging lens of focal length 0.3 மீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. appears to be focused at a distance 0.2 மீட்டர் behind the lens. find the position of the object. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the light வந்து பாஸ் ஆகுது, அதோட beam. ஸோ எது மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா diverging lens மூலிமா வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதோட focal length 0.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரியா? appears to be focused at a distance. ஸோ அதில் focus distance வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.2 மீட்டர் பிஹைண்ட் த லென்ஸுக்கு பின்னாடி. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரியா? பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எஸ், ப்ளஸ் வந்தால் ரியல் இமேஜ், ப்ளஸ் வந்துச்சுன்னா ரியல் இமேஜ். ஓகே, எஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக அப்ளை பண்ணோம்ல அதே ஃபார்முலாவை இங்கே தூக்கி போடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ப்ரீவியஸாக யூஸ் பண்ணால் அதே டேர்மை இங்கே யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ், ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.3 மீட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஜிங் லென்சஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ த வேல்யூ மஸ்ட் பி நெகட்டிவ் சரியா? நெகட்டிவ்ல தான் நமக்கு வரும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா focal length f is equal to 0.3 meter. and next வந்து பார்த்தீங்க அப்படின்னா focus distance. ஸோ வந்துட்டு v equal to நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 0. -0. ஓகே,
minus 0 meter minus 0 meter. So இதில இருந்து நம்ம என்ன பண்ணனும் u வந்து கண்டுபிடிக்கணும். That is position of the object. Yes, position of the yes Rajkumar. Why? Okay va 12th live க்கு sorry 12th க்கு இன்னைக்கு live class இல்லப்பா. Okay, so v equal to 0.2 meter னு சொல்லி நாம எடுத்துறோம். சரிங்களா? So ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. 1 by f equal to 1 by v minus 1 by u ங்கற ஃபார்முலா இருக்குல அதுல நீங்க அப்ளை பண்ணுங்க. சரியா? Okay, so இதல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா 1 by u வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள மட்டும் ஆப்போசிட் சைடுல கொண்டு வாங்க. 1 by u equal to 1 by v minus 1 by f. கரெக்ட்டா? ஆமா சஹானா. Okay, so 1 by u equal to இங்க வந்து பாத்தீங்க அப்படினா biology live formula sheet appல இருக்குப்பா நீங்க எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் லைவ் இல்லப்பா. Okay, yes சரியா? So pH problem. So time ஆயிடுச்சு. கண்டிப்பா என்னால இப்ப சால்வ் பண்ண முடியாது. So try to solve by yourself. Okay, okay பா. okay and Sujat again உங்க நேம் நான் மறந்துட்டேன், எனக்கு தெரியல. ஓகேவா? எஸ் பா. சோ வந்து பாத்தீங்க அப்படினா 1 by v. சோ v ஓட டேர்ம் என்னப்பா minus 0.2 இல்லையா? minus 0.2 and இங்க வந்து பாத்தீங்க அப்படினா minus so minus of 0.3 ன்னு சொல்லி இருக்கு. சோ இத என்ன பண்ண போறோம் நம்ம வந்துட்டு சைன் சேஞ்ச் பண்ணுங்க. minus 0.2 plus 1 divided by 0.3. சோ இத கால்குலேட் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்பா? எஸ். சோ இத சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Yes, just simplify பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1 divided by 0.2 இருக்கு and next வந்து பாத்தீங்க அப்படினா 1 divided by 0.3 இருக்கு இல்லையா? Okay, so இதை calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். So 10 by 2 10 by 3 ன்னு எடுக்கலாமா? minus 10 by 2 plus 10 by 3 ன்னு எடுக்கலாமா? So இதை LCM பண்ணீங்க அப்படினா நமக்கு இங்க என்ன வரும்? minus 30 plus 20 divided by 6. So they calculate பண்ணோம்னா minus 10 by 6 ன்னு சொல்லி கிடைக்குமாப்பா? Okay, so therefore இது வந்து பாத்தீங்க அப்படினா 1 by u. அப்ப u வேணும் அப்படினா என்ன பண்ணலாம்? இது அப்படியே ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணுங்க. minus 6 by 10 minus 6 by 10 இல்லையா? minus 6 by 10. Therefore u equal to minus 0.6 meter. minus 0.6 meter. சரியா? minus 0.6 meter. ஓகேவா? Yes, clear? 3 by 5 தமிழ் மீடியம் இல்லப்பா. Okay, okay papa. So the next question, a person with myopia can see objects placed at a distance of 4 meter. So myopia na உங்களுக்கு என்ன டேர்ம் எதை எப்படி வந்து சொல்றது அப்படின்னா மயோபியானா என்ன அதை சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், மயோபியானா என்னப்பா? டெசிமல் பண்ண மறந்துட்டீங்களா? ஓகே, மயோபியானா என்ன? எஸ், ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மயோபியா இருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து பாக்குறாங்க. ஸோ அதோட எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு see objects as a distance of 20 meter, what should be the focal length and power of the concave lens he must wear? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மீட்டர் தள்ளி அந்த ஆப்ஜெக்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும் அண்ட் கான்கேவ் லென்ஸ் அவங்க யூஸ் பண்ற கான்கேவ் லென்ஸோட பவர் வந்து என்னவா இருக்கும், என்ன பவர் யூஸ் பண்ணி அவங்க வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் சைட்டட்னஸ். ஓகேவா? ஓகே, ஷார்ட் சைட். ஓகேவா? கிட்ட பார்வை. ஓகே, ரைட். ஷார்ட் சைட்டை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ மயோபியா அப்படின்னா ஷார்ட் சைட்டை நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க. அதே ஆப்ஜெக்டை 20 மீட்டர் தள்ளி வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அண்ட் அதே மாதிரி அந்த பவர் கான்கேவ் லென்ஸோட பவர் வந்து என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுல இருந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ f equal to d into capital D and divided by d minus capital D. சரியா? So இதுல capital D ங்கிறது நம்மளோட least distance of distinct 12th என்னது வை புரியல. எஸ் ஹர்ஷினி, நானே சொல்லணும்னு வந்தேன்.
எஸ். ஸோ லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே ஓகே நவீன், ஓகே ஓகே, பயப்படாதீங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக கேட்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து வரி பண்ண வேண்டாம். ஓகே நவீன், ஓகே ஓகே. இவ்வளோ லென்த்தாக வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை படித்து முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிரும். ஓகேவா? அதை படித்து முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிரும். ஸோ இதில் வந்து கேபிட்டல் டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, நம்ம நார்மலாக வந்துட்டு நோ சஹனா. எஸ். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் நம்ம இப்படி வச்சு பார்க்குறோம், இல்லை மொபைல் வச்சு பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் புக்கை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ். நம்ம இப்படி கிட்ட வச்சு பார்த்தாலும் நமக்கு கண்ணு தெரியாது, ரொம்ப தூரம் வச்சு பார்த்தாலும் கண்ணு தெரியாது. ஸோ நார்மலான ஒரு விஷன் டேர்ம் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம கேபிட்டல் டின்னு எடுக்கிறோம். அந்த கேபிட்டல் டியோட டிஸ்டன்ஸ் வேல்யூ என்னப்பா? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க? எஸ், 1 செகண்ட். ஸோ அந்த டேர்ம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண வேணாம்ப்பா. ஸோ வேறு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு எஸ் ஹானா, அது வந்து 25 சென்டிமீட்டர் தான், 25 சென்டிமீட்டர் தான் அது ஷுர். பட் அந்த ஃபார்முலா இங்கே நமக்கு வேண்டியதில்லை. ஓகேவா? அந்த ஃபார்முலா இங்கே வேண்டியதில்லை. ஸோ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இங்கே ஃபார்முலா வேணும். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா எழுதிடுறேன். ஸோ நான் தான் மிஸ்கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எஃப் ஈக்குவல் டு xy டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஃப் ஈக்குவல் டு 1/x, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 1/yங்கிற டேர்ம் இருக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. ஓகே, 1 செகண்ட். எஸ், ஓகேப்பா, டன். ஸோ இதில் வந்து எஃப் ஈக்குவல் டு xy டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 12th ஃபிசிக்ஸா? 12th ஃபிசிக்ஸ் லைவ் இன்னைக்கு கிடையாது. 12th ஃபிசிக்ஸ் லைவ் இன்னைக்கு கிடையாது. சரியா? ஸோ எஃப் ஈக்குவல் டு xy டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் எழுதுவீங்க. சரியா? விச் இஸ் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் அண்ட் ஒய் ஈக்குவல் டு நம்மளோட செகண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூஸை இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப் ஈக்குவல் டு 4 × 20 டிவைடட் பை 4 - 20. சரியா? ஸோ 80 டிவைடட் பை -16 வருமா? ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூப்பா? டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு? எஃப் ஈக்குவல் டு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்ப்பா? -5 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்கேவ் லென்ஸோட பவரை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எஃப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக பண்ணிங்கன்னா போதும். 1/f நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா போதும். ஸோ -1/5 கிடைக்குமா? விச் இஸ் ஈக்குவல் டு -0.2d. ஓகே. ஸோ ஜஸ்ட் பவரோடதை நீங்கள் இங்கே எடுத்து எழுதுறீங்க. ஓகேவா? எஸ். தமிழில் இல்லைப்பா, தமிழில் கிடையாது. ஓகே, okay papa. Yes. So the next question, for a person with hypermetropia. So hypermetropia na அப்படியே அதுக்கு ஆப்போசிட் இல்லையா? மயோஃபியாக்கு ஆப்போசிட், ரைட்? ஸோ ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படின்னா லாங் சைட் இல்லையா? த பர்சன் நியர் பாயிண்ட் ஹாஸ் மூவ்டு டு 1.5 மீட்டர். கால்குலேட் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கரெக்ஷன் லென்ஸ் இன் ஆர்டர் டு மேக் ஹிஸ் ஹைட்ஸ் நார்மல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நியர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டருக்கு மூவ் பண்ணி அவங்க வந்து வைக்கிறாங்க. சரியா? ஸோ இதில் வந்து கரெக்ஷன் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? கரெக்ஷன் லென்த்தோட ஃபோக்கல் லென்த்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். சரியா? ஷார்ட் சைட்டா லாங் சைட் தானே? ஒரு ஹைப்பர்மெட்ரோஃபியானா லாங் சைட் தானே? ஓகே, ஹைப்பர்மெட்ரோஃபியானா லாங் சைட்பா. ஸோ இதில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 1.5 மீட்டர். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மூவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஸோ இதில் இருந்து தான் நம்மளோட கேபிட்டல் டி எழுதுகிறோம். 25 சென்டிமீட்டர். சரியா? ஓகே. ஸோ இதை நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க. 0.25 மீட்டர், 0.25 மீட்டர்னு எழுதுவீங்க. சரியா? ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் டி, சாரி ஸ்மால் டி இன்டூ கேபிட்டல் டி, டி மைனஸ் கேபிட்டல் டி. சரியா? ஓகே. ஸோ த வேல்யூஸை மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. 1.5 இன்டூ 0.25
1.5 minus 0.25. ஓகே, ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ 1.5 இன்ட்டு 0.25. ஸோ எப்போவுமே வந்துட்டு டெசிமலை ஜஸ்ட் எடுத்துருங்க. டெசிமலை எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ டெசிமல் பாயிண்ட் வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரியா? எவ்வளோ டெசிமல் பாயிண்ட் வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, எஸ், ஓகேப்பா, ஓகே ஓகே, இட்ஸ் டைம் டு எண்ட். இதுதான் ஃபைனல் ப்ராப்ளம். சரியா? ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? எஸ் ராஜ்குமார், 0.375. 0.375. ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.25. சரியா? 1.25. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 0.3 மீட்டர். ஓகே, ஸோ நீங்கள் ரெகுலராகவே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்லேயே வந்து கிளாஸ் போயிட்டுருக்கோம். சரியா? ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு ஒரு நம்பர் கொடுத்தேன்ல, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா, எஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 900409590. சரியா? ஸோ அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து போயிட்டுருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 9005504499 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ ப்ளீஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இப்போவே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF வந்து கொடுத்துருவோம். அண்ட் அது போக இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இப்போ 3 days வந்து கண்டினியூவாக கிளாஸ் வந்திருக்கு. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கப்பா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தானே, ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு ப்ராப்பராக வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், ஓகே, சரியா? ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். பாய். டேக் கேர் பா. குட் நைட். எஸ், டேக் கேர். பாய் பாய் பாய். இட்ஸ் ஓகே சஹனா. எஸ், பாய் பா. பாய் பாய். ஓகே, டேக் கேர் பா. டேக் கேர்.